கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷிரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசையாக தரிசனம் பண்ணிட்டு வர சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு அந்த வகையில் சாய்நாதர் என்று நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான அருள் வாக்கு சத்திய வாக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, உன் சுமைகளை என்னிடம் சமர்ப்பித்து விட்டு என் பாதங்களை பற்றிக்கொள், அனைத்தும் சரியான நேரத்தில் உன்னை வந்தடையும். என்ன பிரமாதமாக சொன்னார்ல. நாம் கேட்கின்ற அத்தனை கேள்விகளுக்கும் பாபாவின் பதில் நமக்கு பிரமாதமாக இருக்குது. உன் சுமைகளை என்னிடம் சமர்ப்பித்து விடு. பிரமாதமாக சொல்கிறார். எந்த பிரச்சனையாக இருந்தால் என்ன, எல்லாத்தையும் கொண்டு போய் அவர் பாதங்களில் சமர்ப்பித்து விட்டு அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். அனைத்தும் சரியான நேரத்தில் உன்னை வந்து அடையும். இதை விட நமக்கு வேறு என்னங்க வேணும்? நமக்கு எப்போ வேணுமோ அப்போ கிடைக்குங்கிறார் பாபா. பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த அற்புதங்கள் யாருக்கு நிகழ்ந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளிநாட்டில் வசிக்கும் ஒரு அன்பு சகோதரிக்கு இன்று ஆயிரக்கணக்கான சகோதரிகள் கேட்டுக்கொண்டிருக்கும் கேள்விக்கு ஒரு விடையை கொடுத்திருக்கிறார் சாய்நாதர். என்ன விடை அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாய்மை பரிசு. இன்று எத்தனை பேர் கேட்டுட்ருக்கீங்கள்ல, தாய்மை பரிசு வேண்டும், தாய்மை பரிசு வேண்டும்னு கேட்டுட்ருக்கீங்க இல்லையா? உங்கள் அத்துணை பேருக்கும் நம்பிக்கையை கொடுப்பது போல் ஒரு பிரமாதமான அற்புதத்தை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் சாய்நாதர். அது என்ன அற்புதம், அதை தரிசனம் செய்ய இருக்கிறோம். அடுத்து கேரளாவில் வசிக்கும் ஒரு அன்பு சகோதரி, கணவருக்கு திடீர்னு உடல்நிலையில் பின்னடைவு, ஹார்ட்டில் ப்ராப்ளம், பாபா காப்பாற்றி கொடுக்கிறார். அடுத்து சகோதரிக்கு ஒரு பிரச்சனை, சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய இடியை இறக்குகிறார்கள் மருத்துவர்கள். பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்டார்கள், ஸ்தவன மஞ்சரியை கெட்டியாக பிடித்து கொண்டார்கள். என்ன அற்புதம் நடந்தது, அந்த அற்புதத்தை தரிசனம் செய்திருக்கிறோம். இப்படி 2 அற்புதங்கள் பிரமாதம். அப்படின்னா பாபா இன்றைக்கி டைட்டில் என்ன சொன்னார்? எல்லாவற்றையும் என் பாதத்தில் சமர்ப்பித்து விடுனார் இல்லையா? சகோதரி கொண்டு போய் மகனை சமர்ப்பித்து விட்டார்கள். பாபா என் மகனை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். அங்கே ஒப்படைச்சாச்சுன்னா அப்புறம் என்னங்க பிரச்சனை? நமக்கு அமர்க்களப்படுத்துவார் சாய்நாதர். அதுதான் அந்த அற்புதத்தை தரிசனம் செய்திருக்கிறோம். இப்படி பிரமாதமான 3 அற்புதங்களை கொடுத்து இன்றைக்கி சாய்நாதர் நமக்கு ஒரு பிரமாதமான அருள் வாக்கு கொடுத்திருக்கிறார். உன் சுமைகளை என்னிடம் சமர்ப்பித்து விட்டு, பிரமாதமாக சொல்கிறார். சும்மா என் பாதத்தை பற்றிக்கொள்னு சொல்லலை, உன் சுமைகளை என்னிடம் சமர்ப்பித்து விட்டு என் பாதத்தை பற்றிக்கொள், அனைத்தும் சரியான நேரத்தில் உன்னை வந்தடையும். இல்லை, பிரமாதமான அருள் வாக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம், இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எதற்காக லைக் செய்ய வேண்டும்? நீங்கள் லைக் பண்ண யூடியூப் ரெக்கமெண்டேஷனில் அப்படி வைடு கவரேஜாக போகும். அப்படி போகும்போது இந்த சாய்நாதரின் அற்புதங்களை எல்லோரும் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் வழிவகை செய்யும். அந்த லைக் ஒரு லைக் பண்ணலாமே, பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிவிட்டு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மிகவும் முக்கியமான நாள், ஜனநாயக கடமையை ஆற்றுகின்ற அற்புதமான நாள். இந்த நாளை மிஸ் பண்ணாதீங்க. எனக்கு டைம் இல்லை, அங்கே பிஸியாக இருக்கேன், இங்கே பிஸியாக இருக்கேன், அந்த மாதிரிலாம் சொல்லவே கூடாது. இதற்காக நேரம் ஒதுக்கி உங்கள் ஜனநாயக கடமையை செய்ய வேண்டிய அற்புதமான தருணம் இது. தவறாமல் செய்யுங்கள், அற்புதமாக செய்யுங்கள். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். இன்றைக்கி பாபா ஒரு 3 அற்புதம் அனுப்பி வச்சுருக்காரு. 3மே பிரமாதமான அற்புதம். முதல் அற்புதம், ஆயிரக்கணக்கான சகோதரிகளிடம் கேட்டுக்கொண்டிருக்கும் கேள்விக்கு விடை கொடுத்திருக்கிறார் சாய்நாதர். தாய்மை பரிசு வேண்டும், தாய்மை பரிசு வேண்டும் இல்லையா? அதற்காகத்தானே எல்லா சகோதரிகளும் காத்திருக்கிறீர்கள் இல்லையா? எத்தனை பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? என்னுடைய மகளுக்கு வேண்டும், என் பேத்திக்கு வேண்டும்னு நிறைய சகோதரிகளை என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் அத்துணை பேருக்கும் நம்பிக்கை கொடுப்பது போல், உங்கள் அத்துணை பேருக்கும் ஆசீர்வாதம் கொடுப்பது போல் இந்த பிரமாதமான அற்புதத்தை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் சாய்நாதர். இது யாருக்கு நிகழ்ந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளிநாட்டில் வசிக்கும் ஒரு அன்பு சகோதரிக்கு 2007ஆம் ஆண்டு இந்த அற்புதம் நிகழ்ந்தது. சரி, இப்போயே அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை சாய்நாதர் தான் முடிவு பண்ணுவார். எந்த அற்புதம் எப்போது வெளியே வர வேண்டும் என்பதெல்லாம் அவருக்கு தெரியும். அன்றைக்கி தான் அற்புதமாக வெளில வர வைப்பார். என்ன நடந்தது வாங்க தரிசனம் பண்ணுவோம். சகோதரிக்கு 2005ஆம் ஆண்டு திருமணம் நடக்கிறது. பிரமாதமான திருமணம் சென்னையில் தான் நடக்குது. சகோதரி அப்போ சென்னையில் தான் குடியிருக்காங்க. 2007ஆம் ஆண்டு வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. அழகாக அற்புதமாக ரொம்ப சந்தோஷமாக குடும்பம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. 2007ஆம் ஆண்டு பிறந்தவுடன் சுற்றத்தார்களும் உறவினர்களும் ஒரு டார்ச்சர் கொடுக்க ஆரம்பித்தாங்க. என்னாச்சு ஒன்றும் விசேஷம் இல்லையா? இப்படி கேட்காதீங்க, தயவுசெய்து கேட்காதீங்க. ஏன்னா உண்மையிலே என்ன பிரச்சனைலாம் உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு
அந்த 2 உள்ளங்களுக்கும் அந்த ஆசை இருக்காதா? சத்தியமாக இருக்கும், அவங்களுக்கும் இருக்கும், அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கும் இருக்கும். ஆனால் நீங்கள் கொடுக்குற டார்ச்சர் தப்பு. அது தயவுசெய்து இன்னோடு நிப்பாட்டிங்க அது எல்லாத்தையும். அவங்களுக்கு குழந்தை பிறந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய தான் போகுது இல்லையா? நீங்கள் கேட்டதுனால உடனே பிறந்துட போதா? அப்படியெல்லாம் கிடையாது. அப்படியெல்லாம் டார்ச்சர் கொடுத்து மனதை புண்படுத்தாதீர்கள். வாங்க நிகழ்ச்சியை கண்டிப்பாக பண்ணுவோம். 2007ஆம் ஆண்டு சகோதரிக்கு இந்த பிரச்சனை வந்தது. சுற்றத்தார் உறவினர் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்னாச்சு, விசேஷம் இல்லையா அப்படி கேட்ட உடனே இரு வீட்டாரும் ஒரு முடிவு பண்ணி டாக்டர்கிட்ட போகலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. சென்னையிலே ஒரு பிரபலமான மருத்துவமனை சகோதரியும் கணவரையும் கூட்டிகிட்டு போய் உள்ளே நிப்பாட்டிட்டாங்க. மருத்துவர்கள் எல்லா டெஸ்ட்டும் பண்ணாங்க, ஒன்றுமே இல்லை, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்காங்க, 2 பேருமே நல்ல ஹெல்த்தியாக இருக்காங்க. டாக்டர் சொன்னாங்க, நல்லா இருக்கீங்க, பிரமாதமாக இருக்கீங்க, நீங்கள் வணங்குகின்ற கடவுள் உங்களுக்கு நிச்சயமாக தாய்மை பரிசை கொடுப்பார். இதே வார்த்தையை சொல்லி தான் சகோதரி அனுப்பி வச்சுருக்காங்க. அந்த டாக்டர் சகோதரி வந்துட்டாங்க. இப்போ 2 குடும்பமும் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. இருந்தாலும் மனதுக்குள்ளே உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? ஏன் எதனால் பிறக்கலன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது இப்போ இந்த புதுவிதமாக ஒரு பிரச்சனையை கொண்டு வராங்க எல்லாரும். வயசாகிடுச்சு, உங்கள் 2 பேருக்கும் வயசாகிட்டே வருது, அப்புறம் கஷ்டமாயிடும், இந்த மாதிரி சொன்ன உடனே இப்போ என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணும்போது இரு வீட்டாரும் சேர்ந்து என்ன முடிவு பண்ணுறாங்க? ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் போகலான்னு முடிவு பண்ணுறாங்க. மருத்துவர்கிட்ட போனால் மருத்துவர் அதே தான் சொல்கிறாங்க. சரி ஓகேங்க, நீங்கள் வயசாகுதுன்னு ஃபீல் பண்ணுறீங்க, என்னுடைய கருத்து என்னென்னா கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், அதுதான் கரெக்டு. ஆனால் நீங்கள் சொல்கிறதுனால ஐவிஎஃப் போகிறதுலனா போகலாம், அதுக்கு ஒரு 7 வீக்ஸ் ப்ரொசீஜர் இருக்குது, அதெல்லாம் செஞ்சுட்டு அழகாக நான் ஐவிஎஃப் பண்ணி விட்டுறேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் தேற்றி அனுப்பி வைத்து விட்டார் டாக்டர். இந்த 7 வாரங்களும் ட்ரீட்மெண்ட் நடக்க போகுது. சகோதரிக்கு இதில் விருப்பமே இல்லை. அப்போ அவங்களுக்கு பாபாவோ ஒரு புரிதலே கிடையாது. சாய்நாதர் அப்படின்னு ஒரு கடவுள் இருக்காருன்னு தெரியுமே தவிர அவரை பற்றிய புரிதல் கிடையாது. அம்மாவினுடைய தோழி ஒரு சகோதரி இருக்காங்க. அம்மா வெளியூரில் இருக்காங்க, அவங்களுடைய தோழி ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க ஃபோன் பண்ணாங்க ஒரு நாள், நீ கடவுள் நம்பிக்கை உள்ளவ கரெக்டாக, நான் ஒரு விஷயம் சொன்னால் செய்வியா அப்படின்னு கேட்குறாங்க. இது அந்த சகோதரியே ஃபோன் பண்ணாங்களான்னு கேட்டால் இல்லை, இதை சாய்நாதர் தான் செய்ய வைத்திருக்கிறார். பாருங்கள் எப்படி உறுதிப்படுத்துகிறார் பாருங்கள். அது சொல்கிறது மட்டும் பண்ணு, உனக்கு தாய்மை பரிசு நிச்சயமாக கிடைக்கும்னு. நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டி, நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னாங்க. நீ சென்னையில் தானே இருக்க, மயிலாப்பூரில் சாய்நாதர் ஆலயம் இருக்குது தெரியுமா உனக்கு? இருக்குதுன்னு தெரியும், ஆனால் நான் போனதில்லை. இப்போந்து 7 வியாழக்கிழமைகள் வரேன்னு வேண்டிக்கோ, பாபா எனக்கு தாய்மை பரிசை கொடுங்கள், நான் 7 வியாழக்கிழமைகள் உங்கள் ஆலயத்துக்கு வருகிறேன். 7வது வியாழக்கிழமை ஆலயத்திற்கு போகும்போது பச்சரிசியும் வெல்லமும் கொண்டு போய் கோயிலுக்கு கூட அன்னதானத்திற்கு அவங்க சக்கரை பொங்கல் செஞ்சு எல்லோரும் கொடுப்பாங்க, உனக்கு தாய்மை பரிசை அள்ளி கொடுப்பார் சாய்நாதர். பாருங்கள், நமக்கு இன்றைக்கி ஒரு புதுவிதமான பரிகாரத்தை நமக்கு சொல்லி கொடுக்குறார் சாய்நாதர். ஒரு அற்புதம் எதற்காக சொல்ல வைக்கிறாருங்கிறது இப்படி தான். இன்றைக்கி தாய்மை பரிசுக்காக காத்திருக்கும் அத்துணை பேருக்கும் பாபா ஒரு புது பரிகாரத்தை சொல்லி கொடுக்குறார். சரி, என்ன நடந்தது தரிசனம் பண்ணுவோம். சகோதரியும் கிளம்பிட்டாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த அம்மாவோட தோழிக்கு ஃபோன் பண்ணி, அம்மா நான் இன்னிலேருந்து வியாழக்கிழமை நான் இன்னிலேருந்து அந்த நீங்கள் சொன்ன விரதத்தை மேற்கொள்ள போகிறேன், அந்த ஆலயத்திற்கு ஒரு வியாழக்கிழமை செல்ல போகிறேன் அப்படின்னாங்க. நான் சொல்கிறத மட்டும் உடனே செய். நீ ஆலயத்துக்குள்ளே போனோடனே அங்கே ஒரு கடை இருக்கும், சச்சரிதம்னு ஒரு புத்தகம் விற்கும். அந்த புத்தகம் சாய்நாதரின் அற்புதங்களை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான புத்தகம். அந்த புத்தகத்தை நீ சப்தாகமாக பண்ணணும். சப்தாகம்னு என்னன்னு கேட்டேன்னா 1 வாரத்துக்குள்ளே படித்து முடிக்கணும். நீ 7 வாரம் போகிற இல்லையா, நீ 7 முறை அந்த சச்சரிதத்தை படித்து முடிச்சிடணும். அதுக்கப்புறம் உனக்கு குழந்தை பிறக்கின்ற வரை, பாருங்கள் எவ்வளோ நம்பிக்கையாக சொல்கிறாங்க பாருங்கள், அடுத்து உனக்கு குழந்தை டெலிவரி ஆகும் வரை நீ சச்சரிதத்தை விடக்கூடாது, படித்து கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் நீ ஒரு நாளைக்கு ஒரு எபிசோட் படித்தா கூட ஓகே அப்படின்ட்டாங்க. சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம். நேராக கணவரோட கிளம்பி நேராக மயிலாப்பூர் கோயிலுக்கு போகிறாங்க. கணவர் சொன்னார், அம்மா ஆஃபீஸ் எனக்கு பக்கத்தில் தான், நான் போயிட்டு வரேன், நீ கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்து இதே இடத்துல நில்லுன்னு சொல்லிட்டு கணவர் போயிட்டார். சகோதரி உள்ளே நுழைந்து சாய்நாதரை தரிசனம் செய்தவுடன் கண்களில் கண்ணீர் கொட்டுது. அப்படியே ஒரு தாய் வீட்டுக்கு வந்த உணர்வு. சகோதரி சொல்கிறாங்க, அண்ணா எனக்கு ஒரு தாய் வீட்டுக்குள்ளே நிற்கிற மாதிரி இருந்ததுன்னா அப்படியே என் கண்லேருந்து கண்ணீர் கொட்டிக்கிட்டே இருக்குது எனக்கு. நான் நேராக பாபாவை போய் வணங்கினேன். பாபா கிட்ட என்னுடைய அத்துணையும் சொன்னேன், எனக்கு தாய்மை பரிசு வேண்டும் பாபா, எனக்கு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் போகணுன்றாங்க, எனக்கு அது பிடிக்கல, எனக்கு வேண்டாம்,
எங்கள் அம்மாவோட தோழி சொன்னாங்க, நீங்கள் கண்டிப்பாக கொடுப்பீர்கள்னு சொன்னாங்க. நான் 7 வாரம் வருவேன், சக்கரை பொங்கலுக்கு நான் பச்சரிசியும் வெல்லமும் கொடுப்பேன், நீங்கள் எனக்கு தாய்மை பரிசு தர வேண்டும். இப்படியெல்லாம் சகோதரி பாபாட்ட பேசுகிறாங்க அன்றைக்கி பிரமாதமாக. அப்புறம் நேராக அந்த கடைக்கு வந்து ஒரு சச்சரிதம் புத்தகத்தை வாங்கி கொண்டு நேராக வெளியில் வந்தாங்க. கணவர் வந்திருந்தார், வீட்டுக்கு போனாங்க. அப்போ இருந்து சச்சரிதம் படிக்க ஆரம்பித்தார்கள். ஒரு வாரமும் 52 எபிசோடும் படிச்சிருவேன். நான் பிரமாதமாக படிச்சிருவேன். நான் எனக்கு ஒரு பக்கம் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு, நான் ஒரு பக்கம் இங்கே ஆலயத்திற்கு வந்து போய் கொண்டிருக்கிறேன். 5 வாரங்கள் அற்புதமாக முடிஞ்சிருச்சு. இப்போ 6வது வாரம் ஸ்டார்ட் ஆகுது. 6வது வாரம் நான் வியாழக்கிழமை பாபாவின் ஆலயத்திற்கு செல்கிறேன். சச்சரிதம் கையில் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அவங்க அந்த ஆண்டி சொல்லியிருக்காங்க, சச்சரிதம் இருந்தால் பாபாவே நம்ம கூட இருக்கிற மாதிரின்னு சொல்லியிருக்காங்க. பாபாவையும் எடுத்துக்கிட்டு தான் நான் கிளம்பினேன். கணவர் வழக்கம் போல் என்னை இறக்கி விட்டுட்டு அவர் போயிட்டார். அவர் நான் ஆலயத்தின் உள்ளே போகிறேன். போய் நின்ன உடனே என்னையும் அறியாமல் கதறி அழுகிறேன். அப்படியே கண்ணிலேருந்து கண்ணீர் கொட்டிக்கிட்டே இருக்குது. பாபா எனக்கு தாய்மை பரிசு வேண்டும், தாய்மை பரிசு வேண்டும்னு நான் சொல்லி அழுதுகிட்டே இருக்கேன். என்னை சுற்றி எல்லோரும் பார்த்துட்டு தான் போகிறாங்க. நல்லா தெரியுது, என்னை பார்த்துக்கிட்டே தான் போகிறாங்க எல்லோரும். ஏன்னா நல்ல கூட்டம். வியாழக்கிழமை க்யூவில் போய் நின்றுட்டேன். அப்பவும் அழுதுகிட்டே இருக்கேன். நான் ஒரு பிங்க் கலர் சுடிதார் தான் போட்டிருக்கேன். அழுது எனக்கே கஷ்டமாக இருக்குது. என்னடா எல்லோரும் நம்மளே பார்க்குறாங்களே நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ பாபாவை பார்க்குறேன். பாபா கிட்ட ஒரு 3-4 ப்ரீஸ்ட் இருந்தாங்க. அதில் கால் தாங்கி நடக்கிற ஒரு ப்ரீஸ்ட் அங்கிருந்து இப்படி கூப்பிட்டார் என்னைய. எனக்கு என்னென்னா என்னையை தான் கூப்பிட்றாரா இல்லை வேறு யாராவது கூப்பிட்றாரா? ஏன்னா நம்ம ஒன்றும் அவ்வளோ பரிச்சயம் இல்லையே. நம்ம இப்போ ஒரு 6 வாரமாக தான் நான் வரோம் நம்ம இந்த ஆலயத்திற்கு. சுற்றி பார்க்குறேன். அவர் அங்கிருந்து பிங்க் சுடிதார், வாங்க முன்னாடி வாங்க அப்படிங்கிறாரு. எனக்கு அப்படியே எல்லாமே எனக்கு நின்று போச்சு. எனக்கு கண்ணீரில் நின்று போச்சு. எனக்கு நேர கிட்ட போனேன். அந்த குட்டி கதவை திறந்து உள்ளே போங்க, போய் அப்பாவோட பாதத்தை பிடிச்சி நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க அப்படிங்கிறாரு. எனக்கு அப்படி புல்லரிக்குது. எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரில. எனக்கு நேராக போனேன். ஒரு மாலை வாங்கிட்டு போயிருந்தேன். அப்பா கழுத்தில் போட்டேன். நேர அப்பாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்டு எனக்கு வேண்டியதை கேட்டேன். அப்பா நான் 6 வாரம் வந்துட்டேன், இது 6வது வாரம். 7 வாரம் வந்தால் தாய்மை பரிசு கிடைக்கும்னு எங்கள் அம்மாவின் தோழி சொன்னாங்க. அவங்க சொன்னது உண்மையாகணும். உங்களுடைய அருள் எனக்கு வேண்டும், எனக்கு தாய்மை பரிசு வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பா கிட்ட கதறிட்டு இருந்தேன். அப்புறம் அப்பாவின் பாதத்தை நல்லா தொட்டு வணங்கிட்டு அங்கேருந்து எந்திரிச்ச உடனே அந்த ப்ரீஸ்ட் என்ன பண்ணுறாரு, ஒரு கவர் என்கிட்ட கொடுத்தாரு. அந்த கவரை 2 கை கொண்டு தான் வாங்கினேன். வாங்கி கையில் பிடிச்ச உடனே பயங்கரமாக சூடு. ஐயா சுடுது யான்னு. ஆமாம், சக்கரை பொங்கல் கொடுத்துருக்காருமா உனக்கு, அப்பா தான் கொடுக்க சொன்னார் உங்ககிட்ட, இந்த வாங்கிக்கோ அப்படிங்கிறாரு. எனக்கு கண்ணீர் கொட்டுது. ஏன்னா நான் அடுத்த வாரம் தான் சக்கரை பொங்கலுக்கு நான் கொடுக்க போகிறேன் பச்சரிசி வெல்லமும். இன்றைக்கே எனக்கு சக்கரை பொங்கல் கொடுத்துட்டார். இதெல்லாம் எதுக்குன்னு எனக்கு அப்போ புரியல எனக்கு. அப்புறம் அவருக்கு கை கூப்பி நன்றி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி வெளியில் வந்து நின்றுட்டு இருந்தேன். கணவர் வந்தார். என்னம்மா கையில் கவர்லாம் வச்சுக்கிட்டு இருக்க என்ன அப்படின்னாரு. நடந்ததை ஃபுல்லாக சொன்னேன். ஏம்மா இவ்வளோ தூரம் அந்த ப்ரீஸ்ட் பண்ணியிருக்காரு, அவருக்கு ஏதாவது தட்சணை கொடுத்தியா அப்படின்னு கேட்டார். இல்லைங்க மறந்துட்டேங்க அப்படின்னேன். வண்டியை விட்டுட்டு வரேன், நான் உள்ளே வரேன், நான் போய் கொடுக்குறேன் அவருக்கு, நீ வா யாருன்னு காட்டு எனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு கணவர் வண்டியை விட்டுட்டு வந்தார். 2 பேரும் உள்ளே வந்து தேடுறோம் எங்கேயுமே அந்த ப்ரீஸ்ட்டை காணோம். யாராக இருக்கும் அது? சாய்நாதர் தான். உனக்கு தாய்மை பரிசு தானே கேட்ட, நீ 7வது வாரம் தானே எனக்கு நீ சக்கரை பொங்கல் அதுக்கு வந்து பச்சரிசியும் வெல்லமும் கொடுக்குறேன்னு. நான் இன்றைக்கி உனக்கு சக்கரை பொங்கல் கொடுத்துருக்கேன், அதுக்கு என்ன அர்த்தங்கிறது உனக்கு புரியும் போ அப்படிங்கிற மாதிரி அப்பா பிரமாதமாக சக்கரை பொங்கலை கொடுத்து அற்புதமாக காட்சியும் கொடுத்துட்டு காணாமல் போயிட்டார். சகோதரி கோயில் ஃபுல்லாக தேடுறாங்க, எங்கேயுமே இல்லையா அந்த ப்ரீஸ்ட்டு. சகோதரி கண்களில் கண்ணீரோடு சாய்நாதரை பார்த்து நன்றி சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து சக்கரை பொங்கலை எல்லோரும் சாப்பிட்டோன்னா நாங்கள் எல்லோரும். அடுத்த நாள் டாக்டர்கிட்ட போகிறேன். இது 7th வீக்கு ப்ரொசீஜர் ஸ்டார்ட் ஆகுது எனக்கு. டாக்டர் சொல்கிறாங்க, இந்த 7வது வாரம் முடிவில் நாங்கள் உங்களுக்கு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிடுவோம், நீங்கள் தயாராக இருங்க அப்படின்னு திணியும் சொல்லிவிட்டு டாக்டர் ஒரு நிமிஷம் நான் செக் பண்ணுறாங்க. டாக்டர் வந்து கண்கள்லாம் விரியுது டாக்டருக்கு. திருப்பி மீண்டும் செக் பண்ணுறாங்க. என்ன செக் பண்ணிட்டு டாக்டர் சொன்ன ஒரு அற்புதமான தகவல், அம்மா நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கம்மா அப்படின்னாங்க. என் கண்களில் கண்ணீர் கொட்டுதுண்ணா எனக்கு. அப்பா அன்றைக்கி சக்கரை பொங்கல் கொடுக்கும்போது எனக்கு தெரியல. எனக்கு அப்போவே எனக்கு தாய்மை பரிசை கொடுத்துருக்கிறார், எனக்கு தெரியல. நான் கண்களில் கண்ணீரோடு அப்பாவுக்கு நன்றி சொன்னேன். டாக்டர் சொன்னாங்க, நான் சொன்னனா இல்லையா நீ கும்பிட்ற கடவுள் கைவிட மாட்டார்னு சொல்லிட்டு. கைவிடலை பற்றியா, உனக்கு தாய்மை பரிசை கொடுத்து விட்டார்னாங்க.
சத்தியமான உண்மை, சத்தியமான உண்மை. நம்பிக்கையோடு ஒரு பாதங்களை பிடிக்கும்போது நமக்கு அருளாசிகள் கிடைத்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த அற்புதத்தின் மூலமாக நமக்கு புரிய வைக்கிறார் சாய்நாதர். இதோட நிப்பாட்டில் சகோதரிக்கு இப்போ குடும்பமே கொண்டாடுது. ஏன்னா ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலான் இருந்தவங்கள அப்படி என்ன ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டார் பார்த்தீங்களா சார். அதுதான் சாய்நாதர் அமக்களமாக. நான் குழந்தை உண்டானேன்னா, நான் குழந்தை உண்டான 2வது வாரம் என் கணவருக்கு வெளிநாட்டில் வேலை கிடைத்து அவர் கிளம்பி போயிட்டார். நான் இங்கே அம்மா வீட்டுக்கு போனேன். எனக்கு ப்ராப்ளமே இல்லை, ப்ராப்ளம் அவ்வளோ கர்மா வச்சுருக்கேன் போல் இருக்கேன். நான் கிரிட்டிக்கல் எல்லாம் இருந்தது. சச்சரிதத்தை மட்டும் நான் விடவே இல்லை. அந்த ஆண்டி சொன்ன மாதிரி என்னுடைய அப் டு டெலிவரி நான் சச்சரிதம் படிப்பேன்னு சொல்லி நான் பாபா கிட்ட சங்கல்பம் பண்ணிக்கிட்டேன். சச்சரிதம் படித்து கொண்டே இருந்தேன். அற்புதமாக எனக்கு ஒரு மகனை பெற்றுக் கொடுத்தார் என் அப்பா சாய்நாதர். சாய்ராம் தான் பேர் வச்சுருக்கேன்னா இன்றைக்கி பையன் இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு இருக்காங்கிறாங்க. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லைங்களா? அதுதான் சாய்நாதர். இந்த அற்புதம் சகோதரிக்கு மட்டும்தான் நிகழுமா? இல்லை, உங்கள் அத்துணை பேருக்கும் உண்டுங்கிறது தான் இன்றைக்கி சொல்கிறார் சாய்நாதர். உங்கள் அத்துணை பேருக்கும் தாய்மை பரிசு சத்தியமாக கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும்னு சொல்கிறார் சாய்நாதர். இன்றைக்கி ஒரு அற்புதமான பரிகாரம் சொல்லி கொடுத்துருக்கிறாரா? அந்த பரிகாரத்தில் ஒரு பிரமாதமான விஷயத்தை வைத்திருக்கிறார் சாய்நாதர். ஆலயத்திற்கு 7 வியாழக்கிழமையில் செல்ல வேண்டும். 7வது வியாழக்கிழமை பச்சரிசியும் வெல்லமும் கொடுக்க வேண்டும். சச்சரிதம் படிக்க வேண்டும். பிரமாதமாக சொன்னாரா? அதுதான் சாய்நாதர். அந்த சச்சரிதம் பொக்கிஷம். அது இல்லையா? படிக்க முடியல. நிறையா சகோதரிகள் சொல்கிறீங்க, அண்ணா எங்களால் படிக்க முடியலன்னா தமிழ் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. கரெக்டு, உண்மை. நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். நான் அதற்கும் சாய்நாதர் ஒரு ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு. என்ன பண்ணியிருக்காரு? நம்ம சேனலில் சச்சரிதம் ஆடியோவாக போட்டிருக்கோம். இது வரைக்கும் 39 எபிசோட் டெலிகாஸ்ட் பண்ணிட்டோம். சாய்நாதர் ஆசீர்வாதத்தோடு மீதி எபிசோடும் அழகாக வந்துடும், எல்லாமே வந்துடும். யாரெல்லாம் படிக்க முடியலையோ அழகாக கேளுங்க. ஹெட்ஃபோன் போட்டுக்குங்க, போட்டுக்கிட்டு அற்புதமாக கேளுங்கள். நான் நிறுத்தி நிதானமாக தான் பேசியிருக்கேன். கேட்ட சகோதரிகளுக்கெல்லாம் தெரியும். சச்சரிதம் லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். அப்படி அதில் பார்த்து எடுக்க முடியல அப்படின்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். சாய்நாதர் பாருங்கள், அதுக்கும் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டார். நீ ஏன் கஷ்டப்படுற? படிக்க முடியலன்னு தானே கஷ்டப்படுற? ஆடியோ போட சொல்கிறேன், பிரசாத் கணேஷ்ட சொல்லி ஆடியோ போட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரமாதமாக ஆடியோவும் போட வச்சுட்டார் நம்மளை. நான் அந்த ஆடியோ ஆரம்பிக்கும் போது நான் மலைப்பாகத்தான் இருந்தது எனக்கு. நம்மளால் முடியுமா, செய்ய முடியுமா அப்படின்னு நான் யோசிக்கும்போது அந்த ஹேமத் பந்த் சொன்னார் இல்லையா, நீயா பண்ண போகிற, நான் தானே பண்ண போகிறேன்னு பாபா சொல்லுவார் இல்லையா, அதை எழுதுறதுக்கு, சச்சரிதம் எழுதுறதுக்கு. அதே தான் எனக்கும் உணர்வை கொடுத்தார். நீயா படிக்க போகிற, நான் தான் படிக்க போகிறேன், நீ பாட்டு வேலையை ஆரம்பிங்கிற மாதிரி அற்புதமாக ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தார். இன்றைக்கி சச்சரிதம் பிரமாதமாக டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்கு. அதனால் சகோதரிகள், இன்றைக்கி உங்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். தாய்மை பிரசருக்காக காத்திருக்கும் அத்துணை பேரும் இந்த எபிசோடு இப்போ நீங்கள் கரெக்டாக கவனித்து பார்க்கலன்னா இன்னொரு வாட்டி கவனித்து பாருங்கள். உங்களுக்கு பல கேள்விகளுக்கு அதில் விடை இருக்குது. அதில் பிரமாதமான விடை இருக்கிறது. இப்படி பிரமாதமான முதல் அற்புதமே நமக்கு அமக்களப்படுத்தின சாய்நாதர் அடுத்து கேரளாவை சேர்ந்த ஒரு சகோதரி, தமிழ்நாட்டின் சகோதரி தான், கேரளாவில் செட்டில் ஆகிட்டாங்க. திருவாண்டரத்தில் இருக்காங்க. சகோதரியின் கணவருக்கு திடீர்னு உடல்நிலையில் பின்னடைவு. ஹார்ட் வலிக்குதுங்கிறாரு, அந்த இடம் பயங்கரமாக வலிக்குதுங்கிறாரு. கணவரை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அங்கே இசிஜி எக்கோலாம் எடுக்கிறாங்க. டாக்டர்ஸ் சொல்கிறாங்க கொஞ்சம் அப்நார்மலாக தான் இருக்குது, உடனே இமீடியட்டாக பெரிய ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போங்கன்றாங்க. இன்னொரு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் ஃபுல்லாக செக்கப் பண்ணுறாங்க. 3 பிளாக் இருக்குது. 95, 90, 85 இப்படி ஹெவி பிளாக்ஸ் தான் இருக்குது. சகோதரிக்கு என்னென்னா திருவாண்டரத்துலேயே ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே தான் சேர்க்கணும் கணவரை. அங்கே ஒரு அற்புதமான டாக்டர் இருக்காருன்னு ஃபீல் பண்ணுறாங்க. பாபா அதற்கும் ஆசீர்வாதம் செய்கிறார். கணவர் அங்கே சேர்க்கப்படுகிறார். பைபாஸ் சர்ஜரி நடக்குது. ஆனால் நான் தொடர்ந்து சாய்நாத ஸ்தவன மஞ்சரி, சச்சரிதம், சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே இருந்தேன். கணவர் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கூப்பிட்டு போகிறாங்க. நான் குனிஞ்சு அவர் காதில் சொன்ன விஷயம், ஓம் சாய்ராம் சொல்லிக்கிட்டே இருங்க, உங்களுக்கு அனஸ்தீசியா கொடுப்பாங்க, உங்கள் நினைவு தப்பும் வரை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், ஓம் சாய்ராம் சொல்லிக்கிட்டே இருங்க, அப்பா உங்க கூட இருப்பார் அப்படின்னு சொல்லி தான் என் கணவர் அனுப்பி வைத்தேன். அற்புதமாக ஆப்ரேஷன் முடிஞ்சு இப்போ வீட்டுக்கு வந்தாச்சுன்னா ரொம்ப சேஃபாக இருக்காருன்னா இதை நீங்கள் எல்லாருக்கும் சொல்லணும். நம்பிக்கையோடு ஒரு பாதங்களை பிடிக்கும்போது நம்மோடு இருப்பார் சாய்நாதர். சகோதரிக்கு இப்படி கணவரை காப்பாற்றி கொடுத்த அற்புதம் மட்டும் இல்லாமல் சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தை எதிர்கொண்டார்கள். தொண்டையில் திடீர்னு பிரச்சனை. சகோதரிக்கு என்ன பண்ணுறதுனே தெரில.
டாக்டர் தான் போய் பார்த்தாங்க. டாக்டர்ஸ் எல்லா ஸ்கேனில் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு ஒரு மிகப்பெரிய குண்டை தூக்கி தலையில் போடுறாங்க. அம்மா அங்கே ஒரு டிஷ்யூ வளருது, அது அப்நார்மலாக இருக்குது, முதல்ல அதை எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்பணும், அதை ஆப்ரேட் பண்ணி எடுத்தே ஆகணும், அந்த டெஸ்ட்டில் ஒன்றும் இல்லைன்னு வரணும், பயாப்சிக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொன்ன உடனே சகோதரிக்கு பயம் வந்துருச்சு. இந்த பயாப்சின்ற பேரை கேட்டாலே நமக்கெல்லாம் பயமாக தான் இருக்கும் இல்லையா? சகோதரி நேர பாபாவின் பாதங்களை தான் படித்து கொண்டார்கள். அப்பா, நான் உங்கள் ஸ்தவன மஞ்சரி படிப்பேன், சச்சரிதம் படிப்பேன், என்னை இந்த மிகப்பெரிய இக்கட்டிலிருந்து நீங்கள் காப்பாற்றுவீர்கள்னு எனக்கு தெரியும். எனக்கு இந்த பயாப்சின்னு டாக்டர் ஒன்று சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லைன்னு சொல்ல வைக்கணும், நீங்கள் அதுவும் நீங்கள் செய்வீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகிட்டாங்க. ஆப்ரேஷன் அற்புதமாக முடிஞ்சிருச்சு. டாக்டர் சொன்னாங்க, அம்மா அந்த டிஷ்யூ எடுத்து பயாப்சி அனுப்பிச்சாச்சுமா, நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகும்போது ரிசல்ட் வந்துடும், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னு யோசிப்போம் அப்படின்னாங்க. சகோதரி தொடர்ந்து ஓம் சாய்ராம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, தொடர்ந்து சாய்நாத ஸ்தவன மஞ்சரி படிச்சுக்கிட்டே இருக்காங்க ஹாஸ்பிட்டலில். ஒரு வாரம் கழித்து, அம்மா நாளைக்கு உங்களுக்கு டிஸ்சார்ஜ் அப்படிங்கிறார் டாக்டர். சகோதரிக்கு என்னென்னா அந்த பயாப்சியை பற்றி ஒன்றுமே சொல்லலையே, என்னடா சொல்கிறது என்ன. டாக்டர் கொஞ்சம் ரொம்ப டாக்டர்னு கூப்பிட்டாங்க. என்னம்மா என்ன விஷயம்னாரு. கொஞ்சம் ஒரு நிமிஷம் வரீங்களான்னு. என்ன அந்த பயாப்சின்னு ஏதோ சொன்னீங்களா, அது என்ன? ஆமாம்மா, அது சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள், அது ரிசல்ட் வந்துருச்சுமா, ஒன்றும் இல்லைம்மா, யூ ஆர் சேஃப், பிரமாதமாக இருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு நாளைக்கு டிஸ்சார்ஜ் அப்படின்னாரு. சகோதரி கண்களில் கண்ணீரோடு அப்பாவுக்கு நன்றி சொன்னாங்க. எவ்வளோ நம்பிக்கையாக சொன்னாங்க இல்லையா? அந்த பயாப்சின்னு ஒன்று அனுப்புகிறாங்க, அதில் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல வைக்கணும் பாபா, நாங்கள் சொல்ல வச்சாரா? அதான் சாய்நாதர். உன் சுமைகளை என்னிடம் சமர்ப்பித்து விட்டு என் பாதங்களை பற்றிக்கொள். அழகாக சொல்கிறாரா? பிரமாதமாக சொன்னாரா? அனைத்தும் சரியான நேரத்தில் உன்னை வந்தடையும். அதுதான் சாய்நாதர். நமக்கு சேர வேண்டிய நேரத்தில் அற்புதமாக கொண்டு நம்மள்கிட்ட சேர்த்துருவார் சாய்நாதர். சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்ல நம்ம எல்லாருமே கடமைப்பட்டிருக்கோம் இல்லையா? அவருடைய பிரார்த்தனைகளை மட்டும் விட்டு விடக்கூடாது. நம்மக்கிட்ட வேறு எதாவது கேட்குறாரா? ஒன்றும் கிடையாது. என் பாதங்களை பற்றிக்கொள், அதானே சொல்கிறார் இல்லையா? சூப்பராக பிடிச்சிப்போம், எந்த பிரச்சனையும் வராது நமக்கு இல்லையா? அந்த பாதங்களை பற்றி கொள்வதற்காகத்தான் நம்ம ஒரு வியாழக்கிழமையும் நம்ம துனி பூஜையின் தரிசனத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஞான சாய்பாபாவின் ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைத்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் வியாழக்கிழமை துனி பூஜையின் தரிசனம் இருக்கிறது. துனி பூஜையின் தரிசனம் முடிஞ்ச பிறகு ஒரு பிரமாதமான அற்புதம் இருக்குது. என்னிடம் சமர்ப்பித்து விடுன்னு பாபா சொன்னார் இல்லையா? ஒரு சகோதரி மகனை கொண்டு போய் கொடுத்துட்டாங்க பாபாட்ட. பாபா இவனை வச்சுக்கோங்க, நீங்களே பார்த்துக்குங்க அப்படின்ட்டாங்க. அவர் என்ன பிரமாதமாக பார்த்துக்கிறார் பாருங்கள். அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம். வாங்க இப்போ பிரமாதமாக துனி பூஜையை தரிசனம் செய்வோம். சுதிவரணம் சுதர்புஜம் பிரசன்னாதனம் தியாயேது சர்வகுணபடாந்தே மமோபாக்த சமஸ்த துரித ஜெயத்வாராः ஸ்ரீ பரமேஸ்வராக்னேதாः பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் கோபுரம் டிவி சர்வசாயி பக்தமஹாஜனானாம் சர்வேஷாம் சககுடும்பானாம் க்ஷேமதைதேஜோதயாதுலாரோக்யே ஐஸ்வர்யானாம் அபிவர்த்தியர்த்தம் ரோகதிடகாத்ரகாசித்யர்த்தம் தன தானிய சக்ஷந்தான சகல சௌபாண்டிகார்த்தம் தேகாரோக்கியதாமன சந்தோஷ சாய்நாத பரிபூர்ண அனுக்கிரக பிரசாதாத் கர்ம பித்ரு சாப பாப நிவர்த்தி பிராப்தியர்த்தம் வியாதி ரோக நிவாரண பிராப்தியர்த்தம் மனசங்கட மனக்லேஷ நிவர்த்தி பிராப்தியர்த்தம் மனசந்தோஷகர பிராப்தியர்த்தம் காரிய ஜெயகர பிராப்தியர்த்தம் வியாபார உத்தியோக தொழில்வாரி அநேக கோடி லாபகர பிராப்தியர்த்தம் சகல दोष निवारण प्राप्त्यर्थम सकल व्याधि निवारण प्राप्त्यर्थम मानव मानविकाणां विद्या पारंगता ज्ञान सरस्वती कृपा कटाक्ष फलदित्यर्थम साईनाथ गुरुवे नमो नमः बालारविन्दो सदाना मध्ये करिष्यामः वृक्षस्य मूलादिवास सुदास्रावीणं दिक्तमप्य प्रियं तम तरुं कल्पवृक्षादिकं साधयन्तं नमामीश्वरं सद्गुरुं साईनाथम् ओं गं साईनाथाय नमः ओं लक्ष्मीनारायणाय नमः ओं कृष्णराम शिव मारुत्यादिरूपाय नमः ओं शेष सायिने नमः ओं गोदावरीधर शिरडीवासिने नमः ओं भक्तहृदयदाद नमः ओं सर्वकृत्वादिने नमः ओं भूतावासाद नमः ओं भूतभविष्यद्वर्जिताद नमः ओं कालातीताद नमः ओं कालाद नमः ओं कालकालाद नमः ओं कालदर्पदमनाद नमः ओं मृत्युंजयाद नमः ओं अमर्त्याद नमः ओं मध्याभयप्रदाद नमः ओं जीवाधाराय नमः ओं सर्वाधाराद नमः ओं भक्तावन समर्दाद नमः ओं भक्तावन प्रतिज्ञाद नमः ओं
அன்னவஸ்திரதாதனமாகவும் ஆரோக்கிய தேவதாதனமாகவும் மாங்கல்ய பிரதாதனமாகவும் முக்திஷ்டிதாதனமாகவும் புத்திர மித்திர கலத்திர பந்துதாதனமாகவும் யோகேஷமகாதனமாகவும் ஆபத் பாந்தவாதனமாகவும் மார்க்கபந்தவே நமகாவும் முக்தி முக்தி ஸ்வர்காவர்கதாதனமாகவும் பிரியாதனமாகவும் பிரிவர்தனாதனமாகவும் அந்தர்யாமினி நமகாவும் சச்சிதாத்மே நமகாவும் அனந்தாதனமாகவும் ஆனந்தாதனமாகவும் பரமேஸ்வராதனமாகவும் பரபிரம்மணே நமகாவும் பரமாத்மனே நமகாவும் ஞான ஸ்வரூபிணே நமகாவும் ஜகதத்ரே நமகாவும் பக்தானாம் மாத்ருதாகு பிதாமகாதனமகா பக்தபய பிரதாதனமகாவும் பக்தபராதிநாதனமகாவும் பக்த அனுக்கிரக காதராதனமகாவும் சரணாகதவஸ்லாதனமகாவும் பக்தி சக்தி பிரதாதனமகாவும் ஞான வைராக்கியதாதனமகாவும் பிரேம பிரதாதனமகா சம்சய கிருதே துர்பல்ய பாப கர்ம வாசனா சேகராதனமகாவும் சாயிநாத குருவே நமோ நமः ஷிரடி புரவாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷிரடி சாயிநாதன் தரிசனம் ஞான சாயிநாத பரிபூர்ண अनुग्रह प्रसाद वलसिद्धिरसु त्र्यंबकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनं गुरुवारविवर्धना मृत्योर्मुक्षीयमामृताहाद धनं धान्यं सुखपुत्रलाभं सदसन्मस्तरं दीर्घमायुः दीर्घायुष्यमस्तु ज्ञानाम्नि सर्वभूतानां ब्रह्माधिपति ब्रह्मणोऽधिपति ब्रह्मा शिवो मे अस्त सदा शिवों शिरडिवासाद विद्महे सच्चिदानन्दाय धीमहि तन्नो साई प्रचोदयात् सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय ज्ञान साई महाराज की जय बाबा अनेवरुक्कुम ज्ञान साई बाबाविन परिपूर्ण आशीर्वाद அற்புதமாக துனி பூஜையின் தரிசனம். இந்த அற்புதமான துனி பூஜைக்காக ஞான சாய் பாபாவுக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, துனி பூஜை செய்து கொடுத்த குருஜிக்கு நன்றியை சொல்லி அந்த சிலிர்க்க வைக்கும் அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம். உன் சுமைகளை என்னிடம் சமர்ப்பித்து விடு, அதானே சொல்கிறார் பாபா. அது சுமையாக தான் நினைக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. நமக்கு ஏதோ ஒரு விஷயம் நல்லா வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா அதையும் கொண்டு போய் நம்ம பாபாவின் பாதங்களில் சமர்ப்பிக்கலாம். பாருங்கள், அதுக்கு ஒரே உதாரணம் தான் சகோதரி சூர்யா அவர்கள், மதுரையைச் சேர்ந்தவர்கள். மகனை கொண்டு போய் பாபாட்ட விட்டுட்டாங்க. பாபா, இவன் நீங்கள் கொடுத்த பரிசு தான், நீங்கள் பத்திரமா அவனை வச்சு பிரமாதமாக பெரிய ஆளாக்குங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக சொல்லிட்டாங்க. சகோதரி திருச்சியில் இருந்தாங்க. அப்போ குழந்தை பிறக்கும்போது பாபாட்ட தான் கொண்டு போய் மகனை ஒப்படைத்தார்கள். அவனை நல்லபடியாக படிக்க வச்சு பெரிய ஆளாக்க வேண்டியது நீங்கள் தான் பாபா, நான் அவனை உங்களிடம் ஒப்படைத்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில் சீட் கிடச்சிது. மகன் அற்புதமாக படிக்கிறாரு. அப்புறம் வேலை நிமித்தம் காரணமாக மதுரைக்கு வராங்க. மதுரையிலையும் சகோதரி சிபிஎஸ்சி ஸ்கூலில் தான் போகணுன்னு ஆசைப்பட்றாங்க. பாபா கிட்ட தான் கேட்குறாங்க, பாபா நல்ல ஸ்கூலில் சீட் வாங்கி கொடுங்க பாபா. என்ன மக்களை பண்ணுறாரு பாருங்க. அவருடைய ஆலயத்திற்கு எதிர்த்தாப்புலேயே ஒரு ஸ்கூல். சகோதரிக்கு ரொம்ப சந்தோஷம். டெய்லி குழந்தைய கொண்டு வந்து அவங்க தான் விடுவாங்க ஸ்கூலில். அப்புறம் ஒரு கட்டத்தில் விட முடியல குழந்தைய, ஸ்கூல் பஸ் வைக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. பாருங்கள், எல்லாமே பாபா ஒரு காரண காரியம் இல்லாமல் எதையும் செய்வதில்லைங்கிறத நமக்கு எப்படி புரிய வைக்கிறார் பாருங்கள். ஒரு ஸ்கூல் பஸ் வைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வருது. ஃபீஸ் ஜாஸ்தியாக இருக்குது ஸ்கூல் பஸ்ஸுக்கு. சகோதரி என்ன முடிவு பண்ணுறாங்க, வீட்டுக்கிட்டே ஒரு ஸ்கூல் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு பார்த்தா வீட்டுக்கிட்ட மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தான் இருக்குது. பாபா, என்ன பாபா இது, இங்கே வீட்டுக்கிட்ட மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தான் இருக்குது, சிபிஎஸ்சி இல்லை, நான் என்ன பண்ணட்டும், நீங்கள் தான் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னா அந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு சிபிஎஸ்சி ஸ்கூலாக மாறுது. பாருங்கள் எவ்வளோ பாருங்கள், நான் உன் மகனை நான் பார்த்து கொள்கிறேன்னு அப்பா தெளிவாக வாக்கு கொடுத்துருக்கார் இல்லையா, அதை எப்படி ஆசீர்வாதம் பண்ணுறாரு பாருங்கள். மகனை கொண்டு போய் சிபிஎஸ்சி ஸ்கூலில் சேர்க்குறாங்க. அங்கே மகன் படிச்சுக்கிட்டு இருக்காரு. படிப்பில் கொஞ்சம் பின்தங்கி வராரு. ஸ்கூலில் கூப்பிட்டு சொல்கிறாங்க, உங்கள் மகன் இந்த ரேஞ்சில் படிச்சுக்கிட்டு இருந்தாருன்னா நீங்கள் வேறு ஸ்கூல் தான் மாற்றணும். இந்த மாதிரி ஸ்கூலில் சொல்லிட்டாங்க. சகோதரி நேராக அப்பாட்ட தான் உட்காந்துட்டாங்க. அப்பா, நான் உங்ககிட்ட தான் ஒப்படைச்சேன் மகனை, நீங்கள் அவனை பிரமாதமாக பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய கடமை அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. சகோதரிக்கு அப்போ நம்ம கோபுரன் டிவியில் சொன்ன அந்த மந்திர ஞாபகத்துக்கு வருகிறது, ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம். இதையே நம்ம எழுதாமல் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எழுத ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்துலேயே பிள்ளையார் கோயில் தரிசனத்துக்காக போகும்போது அங்கும் சாய்நாதரை நினைத்து கொண்டு பாபாட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னா, நான் பிள்ளையார் தான் உட்காந்துருக்காரு, நான் பாபான்னு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்பா, நான் உங்கள்கிட்ட தான் ஒப்படைச்சிருக்கேன், நான் ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம் எழுத ஆரம்பிச்சிருக்கேன்
அவனுக்கு ஒரு அற்புதமான வாழ்வை கொடுங்கள்னு பேசும்போது ஒரு டியூஷன் சென்டரை பற்றி ஒரு 2 சகோதரிகள் பேசிக்கிட்டு இருக்காங்க. என் காதில் விழுது. சரி, அப்பா கைட் பண்ணுறாரு நம்மளை அப்படின்னு சொல்லிவிட்டு கொண்டு போய் குழந்தை அந்த டியூஷனில் போட்டேன்னா ஆனுவல் எக்ஸாம் வந்துருச்சு, ரிசல்ட்டும் வந்துருச்சு, குழந்தை பாஸ் பண்ணிட்டான் பிரமாதமாக. இன்றைக்கி இப்போ ஸ்கூலுக்கு போகிறதுக்கே ஒரு பதட்டமாக இருக்குது. அப்பாட்ட தான் சொல்லிவிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறேன். அப்பா அவங்க குழந்தைய ஸ்கூல்லேருந்து எடுக்கிறேங்கிற லெவலில் தான் பேசினாங்க. அந்த மாதிரி எதுவும் எங்கிட்ட சொல்லிடக்கூடாது, இதே ஸ்கூலில் கன்டினியூ பண்ணணும், உங்களுடைய ஆசீர்வாதம் வேண்டும்னு அப்பாட்ட சொல்லிவிட்டு தான் நான் நேராக கிளம்பி ஸ்கூலுக்கு போகிறேன். ஸ்கூலுக்கு போனால் அந்த மிஸ் அழகாக உங்கள் பையன் பாஸ் பண்ணிட்டான், நீங்கள் ஃபீஸ் கட்டிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. ஃபீஸ் கட்டிட்டு போங்கன்னு என்ன அர்த்தம்? அடுத்த வருஷம் கன்டினியூ பண்ணுங்கன்ற அர்த்தம் இல்லையா? அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டோம்னா அவர் பார்த்துப்பாருங்கிறதுக்காக தான் இந்த அற்புதத்தை சொல்ல வைக்கிறார் சாய்நாதர். சகோதரியின் மூலமாக நமக்கு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை புரிய வைக்கிறார். என் பாதங்களில் சமர்ப்பித்து விடு, பிரமாதமாக சொன்னார் இல்லையா? பாதங்களில் சமர்ப்பித்து விட்டு என் பாதங்களை கெட்டியாக பிடித்துக்கொள், அனைத்தும் சரியான நேரத்தில் உன்னை வந்தடையும். இப்படி மகனை நான் பிரமாதமாக பார்த்துப்பேன்னு சகோதரிக்கு உறுதி கொடுப்பது போல் மகனை பாஸ் பண்ணி அடுத்த கிளாஸ் போக வச்சுட்டார். அவர் பார்த்துப்பார். அதனால் என்னிடம் பேசி கொண்டிருக்க அத்தனை சகோதரர்களுக்கு நான் சொல்கிற விஷயம் என்ன தெரியுங்களா? உங்களுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவர் பாதங்களில் கொண்டு போய் விடுங்கள். அவர் பாதங்களில் சமர்ப்பித்து விட்டு பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். அதானே சொல்கிறார் அப்பா. அது பண்ணலாமே இல்லையா? நம்மளால் முடியும்னு நினச்சோம்னா அங்கே தான் நம்ம தப்பு பண்ணுறோன்னு அர்த்தம். நம்மளால் ஒன்றுமே முடியாது. நம்ம சாதிச்சிடலாம், நம்ம பண்ணிடலாம், நான் பண்ணிவிடுவேன், இந்த நான் நம்ம எல்லாத்தையும் தூக்கி எறிங்க. அதெல்லாம் ஒன்றுத்துக்குமே அதெல்லாம் உதவாது. நம்ம இயக்குவது சாய்நாதர். நம்முடைய பிரச்சனைகளை நம்மிடமிருந்து அப்படி சும்மா துடைத்தெடுப்பார் சாய்நாதர். அந்த நம்பிக்கையோடு ஒரு பாதங்களை பிடித்து கொள்ளுங்கள். இன்றைக்கி 3 அற்புதம் கொடுத்தாரப்பா. என்ன அற்புதம் இல்லை, பிரமாதமான அற்புதம். தாய்மை பரிசிற்காக காத்திருக்கும் அத்துணை சகோதரிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் கொடுத்தார். இன்றைக்கி எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா போன எபிசோடில் திருமணம் பற்றி பேசியிருந்தார். எனக்கு வந்த ஃபோன் கால்ஸ் எல்லாம், அண்ணா என்னென்னா திருமணம் பற்றி பேசுகிறீங்க, தாய்மை பரிசை பற்றி ஒன்றுமே பேசலையேன்னு நீங்கள் சொன்னீங்க. என்கிட்ட சொல்கிறது அவர் காதில் விழாதா? பிரமாதமாக காதில் விழுந்துருச்சு அப்பா காதில். உடனே இந்த அற்புதத்தை அனுப்பி வைக்கிறார். என்ன ஆசீர்வாதங்க, பிரமாதமான ஆசீர்வாதம் அந்த சகோதரிக்கு. அந்த சகோதரியின் இந்த அற்புதத்தின் மூலம் உங்கள் அத்தனை பேருக்கும் தாய்மை பரிசு உண்டுங்கிறத நமக்கு பிரமாதமாக சொல்லிக் கொடுக்கிறார் சாய்நாதர். அந்த பரிகாரத்தை மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சு பிரமாதமாக பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்டால் எந்த ஆபத்திலிருந்து வெளிவரலாம் அப்படிங்கிறத அந்த கேரளா சகோதரின் மூலமாக நமக்கு புரிய வைத்தார். மகன் பற்றி நிறைய பேர் என்கிட்ட கவலைப்படுறீங்க. உங்கள் அத்தனை பேருக்காக தான் இந்த அற்புதத்தை சொல்ல வைத்தார் சகோதரி சூர்யாவின் அற்புதத்தை. என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அற்புதத்தை சொல்ல வைத்திருக்கிறார். இப்படி பிரமாதமாக 3 அற்புதங்களை கொடுத்து நமக்கு பாபா கொடுத்த அருள் வாக்கு, சத்திய வாக்கு, உன் சுமைகளை என்னிடம் சமர்ப்பித்து விட்டு என் பாதங்களை பற்றிக்கொள், அனைத்தும் சரியான நேரத்தில் உன்னை வந்தடையும், நிச்சயமாக அடையும். இந்த சகோதரிகளுக்கு அடைந்தது போல் நம் அத்துணை பேருக்கும் அந்த ஆசீர்வாதம் உண்டு அப்படிங்கிறத பாபா நமக்கு இந்த 3 அற்புதங்களின் மூலமாக நிரூபணம் செய்திருக்கிறார். அடுத்த அற்புதம் பாருங்கள், பிரமாதமான அற்புதம். அடுத்து மலேசியாவை சேர்ந்த ஒரு சகோதரியோட ஒரே ஒரு அற்புதம் தான் சொல்ல போகிறேன். ஏன்னா அவ்வளோ அற்புதங்கள் செய்திருக்காங்க அந்த சகோதரிக்கு. அந்த அற்புதத்தை நம்ம தரிசனம் செய்திருக்கிறோம். இப்போல்லாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம். இன்றைக்கி எதற்காகன்னு கேட்டிங்கன்னா, எல்லோரும் மகனை பற்றியும் மகளை பற்றியும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். அவங்க எல்லாரையும் அற்புதமாக பார்த்து கொள்ளுங்கள் பாபா. அவங்க படித்தாலும் சரி, வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, அவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் உங்களுடைய பாதுகாப்பு அவர்களுக்கு அவசியம். அவர்களை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ளுங்கள் பாபான்னு தான் இன்றைக்கி ப்ரேயர். இன்றைக்கி ஷீரடிபுர வாசினம், கருணாமூர்த்தி ஸ்வரூபம், சர்வரோக தோஷ நிவாரணம், ஷீரடி சாய்நாதன் தரிசனம், சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடச்சிக்கிட்டே இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து
கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமய.